ChatGPT இந்த டெக்கேட்லேயே ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இனோவேஷன் ஆர் அ ஹியூஜ் மைல்ஸ்டோன் இன் ஏஐ அப்படின்னு சொல்லலாம். ChatGPT இஸ் அ மோஸ்ட் யூஸ்ட் ஏஐ சாஃப்ட்வேர் இன் த வேர்ல்ட் ரைட் நவ். இதோட பர்பஸ் என்னன்னு புரிகிற மாதிரி சொல்லலாம். ChatGPT இஸ் அ டெக்ஸ்ட் பேஸ்ட் சிஸ்டம். இப்போது நம்ம ஒரு ப்ராம்ப்ட் அதுக்கிட்ட கொடுத்தோம்னா, ப்ராம்ப்ட்னா ஒரு கொஸ்டினை அதுக்கிட்ட நம்ம கேட்டோம்னா அது நம்மளுக்கு மல்டிபிள் ஆன்சர்ஸை ஜெனரேட் பண்ணும். இதுக்கு பேர் தான் டெக்ஸ்ட் பேஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் மீ ஷோ யூ அ எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். இப்போது நான் ChatGPTயில் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, ரைட் அ ஹைக்கூ அபவுட் தமிழ். இந்த ChatGPTயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது மல்டிபிள் ஆன்சர்ஸை ஜெனரேட் பண்ணும். ஒவ்வொரு வாட்டியும் வேறு ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இதே கொஸ்டினை நான் திருப்பி கேட்டேன். அப்போ எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்னென்னா இதுதான். இந்த வீடியோவில் நான் எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன்னா, ஹவு டஸ் திஸ் ChatGPT ஒர்க்ஸ். லைக் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்கு எங்கேருந்து கிடைக்குது, அண்ட் கேன் வி கிரியேட் அவர் ஓன் ChatGPT. ஐ வாண்ட் டு நோ what makes this ChatGPT to work like this. அதனால் எப்படி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு செகண்டில் நமக்கு கொடுக்க முடியும். லெட்ஸ் கெட் இன் டு திஸ் டாபிக். ஸோ GPT இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஜெனரேட்டிவ்லி ப்ரீ-ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னால் என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீடு அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்குது. அந்த ரிசர்ச் பேப்பர் தான் முதல்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர்கிடெக்சரை கொண்டு வந்தது. இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட ஆர்கிடெக்சர். ஆனால் இந்த ஆர்கிடெக்சரில் சில மைனர் சேஞ்சஸ் பண்ணி, லிட்ரலாக சொல்லணும்னா காப்பி பேஸ்ட் பண்ணி பல ஏஐ அப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ChatGPT. இன்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா தான். இப்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்மாலரான ஒரு டேட்டா செட்டை எடுத்திருக்கேன். திஸ் இஸ் கால்ட் ஷேக்ஸ்பியர் டேட்டா செட். இந்த டேட்டா செட்டில் ஷேக்ஸ்பியரோட எல்லா ரைட்டிங்ஸும் இருக்கும். இந்த டேட்டா செட்டை வச்சு நம்ம இப்போது ஒரு மாடல் ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ we are going to write a program. இந்த ப்ரோக்ராமில் ஷேக்ஸ்பியர் டேட்டா செட்டை வச்சு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பீஸ் பை பீஸ் டிஃபைன் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன டேட்டா செட்டை வேணால் இதுக்கு யூஸ் பண்ணலாம். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இந்த ஷேக்ஸ்பியர் டேட்டா செட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம PyTorch மாடல் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தீஸ் ஆர் த ஹைப்பர் பேராமீட்டர்ஸ். இந்த ப்ரோக்ராமில் பேட்ச் சைஸுங்கிறது நம்ம எத்தனை இண்டிபெண்ட் சீக்வன்ஸை பேரலாக ரன் பண்ண முடியுங்கிறத பார்க்குறது. பிளாக் சைஸுங்கிறது மேக்ஸிமம் கண்டெக்ஸ்ட் லென்த்தை என்னென்னு ப்ரெடிக்ஷன் பண்ணுறது. இந்த ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோடைய ஆர்கிடெக்சர் எப்படி பில்ட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரில் 2 சைடு இருக்குது. ஒன்று வந்து என்கோடிங், இன்னொன்று டீகோடிங். நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு நம்ம டீகோடிங் மாடல் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய என்கோடிங் ப்ரோக்ராம் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த என்கோடிங்கும் டீகோடிங்கும் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த கிராஸ் ஹெட்டிங்கும் நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய செல்ஃப் அட்டென்ஷன் ப்ரோக்ராமுக்கு வெறும் டீகோடிங் ஆர்கிடெக்சர் இருந்தால் மட்டுமே போதும். அதனால் நம்ம இந்த ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு ஃபீட் ஃபார்வர்டும் செல்ஃப் ஹெட் அட்டென்ஷனும் மல்டி ஹெட் அட்டென்ஷனும் இருந்தால் மட்டும் போதும். அதனால் நம்ம இந்த கிராஸ் ஹெட்டிங்கையும் இந்த என்கோடிங் பார்ட்டையும் இக்னோர் பண்ண போகிறோம். இப்போது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஷேக்ஸ்பியர் டேட்டா செட்டை இந்த லைன் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு ரீட் பண்ணோம். அண்டு இந்த பார்ட்டு தான் மோஸ்ட் ஆஃப் த என்கோடிங் அண்ட் டீகோடிங் பார்ட்டை வந்து இது தான் ஹேண்டில் பண்ணும். அண்டு டேட்டாவுடைய 90% ஆஃப் த டேட்டாவை வந்து இந்த மாடல் வந்து ட்ரெயினுக்காக யூஸ் பண்ணும். அண்டு ரெஸ்ட்டு 10% வேலிடேஷனுக்காக யூஸ் பண்ணும். இந்த சிங்கிள் ஹெட் அட்டென்ஷனுங்கிறது தான் இந்த மாடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஷேக்ஸ்பியர் டேட்டாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டையும் ஆர் டோக்கன்ஸையும் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணுறதுங்கிறது இதை தான் டிட்டர்மைன் பண்ணும். ஆனால் இந்த சிங்கிள் ஹெட் செல்ஃப் அட்டென்ஷனில் இருக்கக்கூடிய
லிமிட்டேஷன் என்னென்னா இதால் நேரோவான ஒரு ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்டை மட்டும்தான் ஒரு நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் இருக்கக்கூடிய மற்ற இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட்ஸை இதால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷனால் ஒரே நேரத்தில் பேரலாக நிறையா ஆஸ்பெக்ட்ஸை கவர் பண்ண முடியும். மோஸ்ட்டாக இந்த மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷன் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல அட்டென்ஷன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பதிலாக மல்டிபிள் இடத்துல அட்டென்ஷன் ஸ்கோர்ஸ் பண்ணோம். இதுதான் மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷனுக்கும் சிங்கிள் ஹெட் செல்ஃப் அட்டென்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷனில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுதான் பவர்ஃபுல்லாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த ப்ரோக்ராமில் பிடிசி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். பிடிசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேட்சிங், டைம் ஹேண்ட்லிங் அண்ட் சேனல்ஸ். B for batching and T for time handling and C for channels. பேட்சிங்னா என்னென்னா ஒரு சென்டென்ஸை வந்து டிவைட் பண்ணும். லைக் ஒரு பேட்சுக்கு 64 சென்டென்ஸ்னு. டைம் ஹேண்ட்லிங்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை வந்து டோக்கனைஸ் பண்ணும். டோக்கனைஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக மாற்றும். ஸ்ட்ரிங்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அதை வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி இந்த மாடலுக்கு வந்து சென்ட் பண்ணோம். ஏன்னா மிஷின்ஸால் நம்பர்ஸை வச்சு தான் நெக்ஸ்ட் வேர்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சேனலுடைய பர்பஸ் என்னென்னா அந்த மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ்ஸை கொடுக்கும். இப்போது ஒரு சம்மரியாக சொல்லணுன்னா பேட்சோடைய பர்பஸ் என்னென்னா ஒரு லார்ஜ் டேட்டா செட்டை மல்டிபிள் சீக்வன்ஸை சைமல்டேனியஸாக ட்ரைனிங் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே டைமோடைய பர்பஸ் என்னென்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டை அந்த மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சாங்கிறத என்ஷூர் பண்ணும். சேனலுடைய பர்பஸ் என்னென்னா அந்த மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ்ஸை கொடுக்கும். ஒரு ஜிபிடி மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சீக்வன்ஸ் டெக்ஸ்ட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த பிடிசிங்கிற கான்செப்ட் வந்து ஒன்றா ஒர்க் ஆகும். ஸோ தட்ஸ் பேசிக்கலி a GPT model we trained. Hope you found this video informative. Thank you for watching.